The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் சந்தானம். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். சந்தானம், தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி 1 ஆண்டுகள் நிறைவு பெற்று 2வது ஆண்டுல அடியெடுத்து வைக்க போறாங்க. அதனால என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கிறாங்க அந்த ஆண்டு திருவிழாவுக்காக? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி சென்னை மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடு பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. நம்ம நேரடியாக காட்சிகளில் பார்க்கலாம். இங்கே இந்த மண்டபத்திற்கு வெளியே வைக்கக்கூடிய பேனர்கள் வைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் கட் அவுட் வைக்கக்கூடிய பணிகள்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. ஈசிஆர் சாலை முழுவதுமா பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் விஜயை வரவேற்கும் விதமா பேனர் வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முக்கிய நிர்வாகிகளிடம் பேசும்போது நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது கட்சியினுடைய மிக முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார மேடையாக விஜய் இந்த மேடையை பயன்படுத்த இருக்கிறார் அப்படின்றதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தகவலா இருக்கு. நாளை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பிரசாந்த் கிஷோர் மற்றும் விஜய் 2 பேருமே உரையாற்ற இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. நாளை காலை 8 மணிக்கெல்லாம் நிர்வாகிகள், அதாவது ஒட்டுமொத்தமாக 2500 நபர்கள் இந்த நிகழ்ச்சியில கட்சி சார்பாக பங்கேற்க இருக்காங்க. அவங்க அனைவருமே 8 மணிக்கு முன்பாக இந்த மண்டபத்திற்குள்ள வரணும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடு பணிகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக எந்தெந்த விவகாரம் தொடர்பாக விஜய் பேசுவார் அப்படின்னு கேட்கும்போது, தமிழக வெற்றி கழகம் சார்பாக சமீபத்தில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் விஜய் பேச இருக்கிறார். குறிப்பா விரைவில் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை நாளை விஜய் அறிவிப்பார் என்று கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம நாளை பேசும்போது தன்னுடைய சுற்றுப்பயணத்தை திட்டத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. ஏப்ரல் மாதம் இறுதியில இந்த சுற்றுப்பயணம் இருக்கலானோ, அதுக்கு நான் வர்றதுக்கு முன்பான நடவடிக்கைகளை நீங்க எவ்வாறு மேற்கொள்ளணும் அப்படின்ற தொடர்பாக நாளை பேச இருக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார மேடையா விஜய் நாளை இதை பயன்படுத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தான் சந்திச்சு குழுவா தான் தனித்தனி 25 நபர்கள் தான் அந்த பதவிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நாளை மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டக்கூடிய அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி மேடையில அறிமுகப்படுத்துவோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திட்டமிட்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நாளைக்கு நடைபெற இருக்கு. இந்த நிலையில பல்வேறு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினரா தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இதுல பங்கேற்க போறாரு. பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிரசாந்த் கிஷோர் பங்கேற்கிறதுனால ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுடைய பிரச்சாரத்தின் முதல் மேடையாக இது மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு முதல்ல இருந்தே அவர் பிரச்சாரத்தை தொடங்கிடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நாளை பிரச்சாரத்துக்கான முதல் மேடை. ஏற்கனவே தாவேகா சார்பில் விஜய் கட்சி தொடங்குவதாக கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி விட்ட அறிக்கையிலே தன்னுடைய இறுதி படத்துடைய படப்பிடிப்பு முடிந்த உடனே மிக தீவிர அரசியல்ல கல அரசியல்ல இறங்குவேன், அதன் பின்பு எந்த படங்களையும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. விஜய் நடித்து வரக்கூடிய கடைசி படத்துடைய ஷூட்டிங் பிப்ரவரி 23ஆம் தேதியோட முடிவடைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நாட்கள் ஷூட்டிங் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம அந்த தரப்புல பேசும்போது தெரியுது. எனவே இந்த மேடையின் மூலமா தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டு விரைவில் மக்களை நோக்கிய தன்னுடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அவர் பேச இருக்கிறாரு. இதன் பின்பு தொடர்ந்து ஏப்ரல் மாதமா இருக்கலாம், இல்ல மே மாதம் இறுதியில அவருடைய சுற்றுப்பயணம் தொடங்கும். ஏற்கனவே நம்ம கடந்த டிசம்பர் மாதத்துக்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம், 4 மண்டல மாநாடுகளை நடத்த தாவேகா திட்டமிட்டிருக்கிறாங்க. முதற்கட்டமாக 100 தொகுதிகளுக்கு நேரடியாக சுற்றுப்பயணம் செய்யவும் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இந்த பயணங்கள் குறித்தான முதற்கட்ட சமீபங்களை நேரடியாக விஜய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை மாவட்ட செயலாளர்கள் இனி தங்கள் கையில் எடுத்து போராட்டங்களை நடத்த வேணும் அப்படின்றத ஏற்கனவே அறிவுறுத்தினாலும் கூட
நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அதை முக்கிய அறிவுறுத்தலா கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு வழங்க இருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை முதல் கட்சியாக தாவேகா எடுக்கணும், மக்களோடு நின்று போராடணும் அப்படின்ற அறிவுறுத்தலையும் வழங்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் நாளைக்கு இருக்கும். இந்த கூட்டத்திற்கு பின்பு விஜய் தன்னுடைய அடுத்த நகர்வுகள் என்ன இருக்கு அப்படின்றத விரிவாக பேசக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இந்த கூட்டம் நாளை பார்க்கப்படுகிறது. பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே விஜயை சந்தித்து பேசிய பின்பு மிக பெரிய பேசுபொருளாக இருந்தது. அவர் தொடர்ந்து ஆலோசகராக செயல்படுவாரா அப்படின்றதா கூறப்பட்டிருந்தாலும் கூட நம்ம கட்சி தரப்புல பேசும்போது அவர் சிறப்பு ஆலோசகரெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. இந்த நிகழ்ச்சி கூட ஜன்சுராஜ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்ற அடிப்படையிலும் ஒரு ஆதவர்ஜுனாவுடைய தேர்தல் வியூக பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய நண்பர் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அவருமே தமிழகத்தில் தேர்தல் களத்தில் 2021ஆம் ஆண்டு பணியாற்றிருக்கிறாரு. அவருடைய அனுபவங்கள் தொடர்பாகவும் விரிவாக பேசியிருக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு 5-6 பேர் பேசியிருக்கிறாங்க. அதில் மிக முக்கிய உரையாக பிரசாந்த் கிஷோர் மற்றும் விஜயோடைய உரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயோட உரை ஒரு 30-40 நிமிடங்கள் வரை இருக்கலாம் அப்படின்றதும் நமக்கு முதற்கட்ட தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நிச்சயமாக சந்தானம், 2026 தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கிய இலக்காக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படியா இருக்கின்றன என்பதை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சந்தானம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.